நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஃபோன் பண்ண மாட்டேங்கிறானே. முடிஞ்சதா? நாம நினைச்ச மாதிரி நடக்கல. வேலையை முடிக்காம நீ என்னடா பண்ண? என்னதான் நடந்துச்சு? உங்க அண்ணன் வேணும் ரூம்ல தனியா தான் படுத்துட்டு இருந்தாரு. ஒரு நிமிஷம் மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா அப்படியே கிழிச்சிருப்ப. என் வாயில இருந்து தேவையில்லாத வார்த்தை வர வச்சிடாத. வேணும் ஒரு ஆள் கூட வழியில சண்டை போட்டு இருந்தாரு இல்லையா, அந்த ஆள் அந்த நேரத்துல அங்க வந்துட்டான். சூரஜா? ஆமா. அவன் எதுக்கு அந்த நேரத்துல அங்க வரணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க அண்ணனோட ஆயுசு இன்னும் முடியல சார். அத நீ தான் முடிவு எடுப்பியா என்ன? இல்லன்னா அந்த நேரம்னு பார்த்து அவன் அங்க வர வேண்டிய அவசியம் என்ன? அது மட்டும் இல்ல, அங்க இருந்து நான் தப்பிக்க முயற்சி பண்ணும்போது அவன் என்ன பார்த்திருப்பானு எனக்கு சந்தேகமா இருக்கு. அவனையும் சேர்த்து போட்டு தள்ளிட்டு உன்கிட்ட கொடுத்த வேலையை நீ முடிச்சிருக்கலாம்ல. அது முடியாம போச்சு. அவன் என்ன பிடிச்சிடக்கூடாது. எப்படியாவது நான் அங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சேன். ஓ, உன்ன மாதிரி ஒரு பயந்தாங்கொலிக்கிட்ட போய் இந்த வேலையை ஒப்படைச்சிருக்கான் பாரு. நீ அங்க போகும்போது என்னெல்லாம் டயலாக் பேசிட்டு போன? ஒரு கொலைக்கு பதிலா 4 கொலை. எல்லாமே அந்த ஆள் வந்ததுனாலதான் மிஸ் ஆயிடுச்சு. அந்த ஆள் என்ன பார்த்ததுனால இதுக்கப்புறம் வேணு வீட்டுக்கு போயிட்டு உடனே எல்லாம் கொல்ல முடியாது. ஒருவேளை இந்த விஷயத்தை பத்தி நாளைக்கே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்க. இந்த பிரச்சனையை நானே முடிச்சிடுறேன். ஆனா இதுக்கப்புறம் உடனே பண்ணணும்னா அது ஆபத்து. நீ சொன்ன மாதிரி அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆபத்தாயிடும். நீ ஒரு வேலை பண்ணு. நீ இப்போதைக்கு இந்த ஊரை விட்டு போயிடு. நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கால் பண்றேன். சரிங்க சார். அம்மா டீ வேணும். டீ போட்டுட்டு இருக்கேன்ப்பா. நீ போய் அப்பா எந்திரிச்சிட்டாரான்னு பாரு. போப்பா. வினு, நேத்து தானே அப்பா முதல்ல உன்னை கட்டி பிடிச்சாரு. அப்போ உனக்கு என்ன தோணுச்சு? என்னால மூச்சு விட முடியலம்மா. அப்புறம் எனக்கு அப்பா மேல பாசம் வந்துடுச்சு. நான் போய் அவரை எழுப்பி கூப்பிட்டு வரேன். அந்த ஆளு எந்திரிச்சிட்டாரு. என்ன சொன்ன? அப்பா எந்திரிச்சிட்டாரு.
டீ எடுத்துட்டு போய் அப்பா கிட்ட கொடு. ம் நானா? ம் நான் இல்லைன்னா உங்க அக்கா தானே கொண்டு போய் கொடுக்குறோம். இந்த தடவை நீ எடுத்துட்டு போய் கொடு. கொண்டு போய் கொடுறா. ம் ம் சூடா இருக்கு, பார்த்து புடி. போடா. கொண்டு போய் கொடுடா. அப்பா, டீ குடிங்கப்பா. கண்ணா, டேய் கண்ணா, செல்லம், செல்லம், டேய் கண்ணா, என் செல்ல குட்டி, செல்லம், டேய் உன்னோட அக்கா என்னடா பண்றா? தூங்குறா. கண்ணா, நேத்து அவ ரொம்ப லேட்டா தாங்க தூங்குனா. நானும் லேட்டா தூங்குனேன். நீ தான் சீக்கிரமா எந்திரிச்சிட்டியே. நான் டீ குடிக்க எந்திரிச்சம்மா. இப்ப தூங்க போறேன். நேத்து ராத்திரி நம்ம வீட்டுல என்ன பாலம் நடந்துச்சு? உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு விஷயம் தான் இருக்கா. முதல்ல நம்ம பையன் உங்களை அப்பான்னு சொல்லியிருக்கான். உங்களுடைய அரவணைப்புல அவன் அப்படியே மெய் மறந்துட்டான். ஞாபகத்துல வச்சுக்காத மட்டும்தான் இருக்கு. நடந்த மீதி எல்லாமே மறக்க வேண்டியது. நான் உன்கிட்ட மோசமா நடந்துகிட்டேன்னா என்ன? நான் வீட்டுக்கு வரும்போது தெளிவா இல்லைல்ல? தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மறுபடியும் அதே சொல்லாதீங்க. சூரஜ் தான் என்னை இங்க கொண்டு விட்டுட்டு போனாரு இல்லையா? எனக்கு தெரியாம பிரதாபன் டாக்டர் ஏன் பார்க்க போனீங்க? தண்ணி அடிச்சுட்டு போனதுனால டாக்டர் சொன்னதை வச்சு வாழ்க்கையை வீணா போச்சுங்கிற முறையில தானே நீங்க அந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டீங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன். சாரி. ஆனா உனக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? அப்படித்தானே? அப்படி இருந்தும் என்ன தெரியும்னு சொல்றீங்க?
எந்திரிச்சாரா? எழுந்துட்டாரு. நேத்து நடந்த சம்பவத்தை பத்தி அவருக்கு ஞாபகம் இருக்கா? நாங்க 2 பேரும் இப்பதான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ராத்திரி நீ பயப்படக்கூடாதுன்னு அவன்கிட்ட சொல்லாம விட்டுட்டேன். நேத்து இங்கிருந்து தப்பிச்சு போனது திருடன் கிடையாது. அந்த ஆள் திருடுறதுக்காக தான் இங்க வந்திருக்கான்னு சத்தியமா எனக்கு தோணவே இல்லை. அந்த ஆள் கையில கத்தி இருந்துச்சு. ஒருவேளை அந்த ஆளு கதவை திறந்ததுக்கு அப்புறமா வேணும் இருக்கிறத பார்த்த உடனே கத்தி எடுத்திருப்பான் போல. இருந்தாலும் அந்த நேரத்துல நீங்க வராம இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். அப்படி ஒரு ஆள் வந்துட்டு போனதை பத்தி வேணுக்கு தெரியாதுல்ல? இல்ல, நான் சொல்லவும் இல்லை. இன்னைக்கு காலையில அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்காக வருவேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது மறந்துட்டியா? என்ன வழியிலே விட்டுட்டு போகாம வீட்டில் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. டாக்டர் உங்களை குடிக்க கூடாதுன்னு சொல்லியும் நீங்க குடிச்சிங்க. நேத்து என்கிட்ட நீங்க என்னெல்லாம் சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? நான் உங்ககிட்ட மோசமா நடந்திருந்தாலோ இல்லைன்னா மோசமா பேசி இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. தெளிவா இருக்கும் போது பண்ற தப்புக்கு மட்டும் சாரி சொன்னா போதும். இங்க பாலாவும் இருக்கா. நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் ஓப்பனா பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க அதை கேட்டுட்டு நீங்க என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு முழு மனசோட வரணும்னு ஆசைப்படுறேன். அஞ்சாம் கிளாஸ்ல இருந்து டிகிரி வரைக்கும் என்னோட தங்கச்சி பிரீத்தி கூட தான் பாலா படிச்சா. அண்ணில இருந்து பாலாவும் என் வீட்டுல ஒரு ஆள் தான். பெரியவங்க ஆனதும் 2 ஃபேமிலி சேர்ந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. அந்த சமயத்துல பாலா அப்பாவோட ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணதால பொருளாதார ரீதியா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வரதட்சணை விஷயத்துல என் அப்பாவுக்கும் பாலாவோட அப்பாவுக்கும் கருத்து வேறுபாடு வந்துருச்சு. அது எங்க காதல உடைச்சது மட்டும் இல்ல, எங்க 2 குடும்பத்தையும் விலக்கி வச்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்க கல்யாணம் நடந்துச்சு. அப்புறம் என்னாச்சுன்ற விஷயம்லாம் உங்களுக்கே தெரியுமே. நான் இப்போ என் பொண்ணுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதே மாதிரிதான் பாலா உங்களுக்காகவும் உங்க பசங்களுக்காகவும் வாழ்றா. எங்க 2 பேர் மனசுக்குள்ளேயும் பழைய காதல் நினைவு எதுவும் இல்லை. நான் இப்போ இவளை என் தங்கச்சி பிரீத்தியோட இடத்துல வச்சுதான் பார்க்கறேன். இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்னால உதவி பண்ண முடியும். அதை தவிர எங்களுக்குள்ள சந்தேகப்படுற மாதிரி எதுவும் கிடையாது. என்ன எதுவும் பேசாம இருக்கீங்க? சூரஜ், பெத்த அம்மாவே என் மேல ஆத்மார்த்தமா பாசம் வைக்கல. ஆனா இதோ இவ எனக்கு அந்த குறைய தெரியாத அளவுக்கு பாசம் காட்டுறா. அந்த பாசம் வேற எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் நான் ஆசைப்பட்டு இருக்கேன். நான் சாகும்போது இவ என் பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னு தான் என் மனசு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் வாய் தவறி நான் உங்களை கண்டபடி பேசிட்டேன். அத நீங்க தான் வச்சிருந்த நம்பிக்கை தொலைஞ்சு போய் பதறி போன ஒருத்தனோட மனக்குமரல்னு நினைச்சுக்கோங்க.
எனக்கு எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நான் உங்களை எதிரியாவும் பார்க்கல. வேணும் ஒரு நிமிஷம். நீங்க இதை உங்க மனசுல இருந்து சொல்லியிருந்தீங்கன்னா இன்னையில இருந்து உங்க ட்ரீட்மெண்ட் நான் இன்வால்வ் ஆகிறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். நல்ல ஹாஸ்பிடலா பார்த்து அட்மிட் ஆகணும். செலவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. வேண்டாம். நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாவே எனக்கு பாசம் உதவி கிடைச்சிருச்சு. காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் பண்ணி என்னோட வியாதி அவங்களால கண்டிப்பா குணப்படுத்த முடியாது. அதனால மற்றவங்களோட நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன். வேண்டாம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னோட விஷயத்துல எனக்கு நானே பண்ணிக்கிற ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் இருக்கு. வேணும், உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை சாதாரண பிரச்சனை இல்லை. தெரியும், அதனாலதான் சொன்னேன். எனக்காக இதுக்கப்புறம் யாரும் கஷ்டப்பட வேண்டாம். அவர் மனசுல ஏதோ தேவையில்லாத எண்ணம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். சூரஜ், நீங்க கிளம்புங்க. ஏதாவது தேவைன்னா நான் கால் பண்றேன். அப்பா, நீங்க நேத்து குடிச்சிட்டு தானே வீட்டுக்கு வந்தீங்க? அம்மா உங்களை நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டாங்கன்னு தெரியுமாப்பா? இதுக்கப்புறமாவது குடிக்காம இருங்கப்பா. குடிக்காதீங்கப்பா. அப்பா, இல்லடா, இதுக்கப்புறம் அப்பா அம்மாவை வருத்தப்பட வைக்கவே மாட்டேன். அம்மா எப்பவுமே உங்களை பத்தி மட்டும்தான்ப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. தெரியும். அது வந்து இதுக்கப்புறம் நான் உங்க கூட ரொம்ப நாளைக்கு இருக்கவே மாட்டேன். அப்பா, நீங்க எங்க போக போறீங்க? போகணும், போய்தான் ஆகணும்மா. வினுக்கு உங்க மேல இருந்த எல்லா பயமும் போயிடுச்சுப்பா. அப்படி இருக்கும்போது எதுக்குப்பா போறீங்க? அப்பாவோட பொருள் முடிஞ்சதும்மா. பரோலா? ஒரு விதத்தில் அப்படின்னு கூட சொல்லலாம். தண்டனை விதிச்ச ஒரு குற்றவாளிக்கு
இடையில கிடைச்ச இடைவேளை அது முடிஞ்சிருச்சு. அப்பா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அப்பா என்னப்பா ஆச்சு? என்னன்னு சொல்லுங்கப்பா. அப்பா நீங்க எதுக்காக அழுறீங்க? எதுக்குன்னு சொல்லுங்கப்பா. வாடா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.